இந்த ஆடி மாதத்தில் உண்மையான மாரியம்மன் நடமாடும் 4 கோவில்கள். உங்களுக்கு மாரியம்மனை பிடிக்கும்னா மாரியம்மான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல சமயபுரம் மாரியம்மன். இந்த கோவில் மண்டபத்தில் இரவு டைமில் படுத்து தூங்குறவங்களுக்கு மாரியம்மனோட கொலுசு சத்தம் கேட்குமாமா. ஆனால் இந்த ஆடி மாதத்தில் கொலுசு சத்தத்தோடு சேர்ந்து அந்த மண்டபத்தில் அம்மனோட கால் பதங்களும் பதியுதாமா. இதை விடியற் காலையில் வர பக்தர்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. அது சீக்கிரமும் மறைஞ்சு போயிடுது. ரெண்டாவது பொன்மலை மாரியம்மன். இந்த கோவில் ஆடி மாதம் மட்டும் சிவந்த கைகளோட ஒரு பொண்ணு நடமாடுறாமா. மற்ற எந்த மாதத்துலையுமே அந்த மாதிரி ஒரு பொண்ணை மக்கள் பார்த்து சொன்னதே கிடையாது. ஆனால் ஆடி மாதத்தில் மட்டும் கையோட தோள்பட்டையிலேருந்து கை விரல் வலிக்குமே சிவந்து போன மாதிரி ஒரு பெண்ணை நடமாடுறத பல பேர் ஆடி மாதத்தில் பார்த்துருக்காங்க. அவங்கள பார்க்கவே ஒரு தெய்வ பெண் மாதிரி தான் எல்லாத்துக்குமே தோன்றியிருக்கு. அதனால தான் அந்த பொண்ணை உண்மையான மாரியம்மன் சொல்கிறாங்க. உண்மையாலுமே அவங்க மாரியம்மனா இல்லை ஆடி மாதம் மட்டும் அந்த கோயிலுக்கு வரக்கூடிய ஒரு பொண்ணான்னு இன்ன வரைக்குமே ஒரு சந்தேகமாகவே இருக்குது. மூணாவது வேப்பந்தூர் மாரியம்மன். இந்த கோயிலுக்கு வர சில பெண்களுக்கு மாரியம்மன் சடனாக அவங்க உடம்புக்குள்ளே ஏறுறாங்களாமா. ஏறும்பொழுது அவங்களோட மூச்சை நின்று அவங்க அந்த இடத்துல சில மாதிரி நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி